தொழிலாளர் தோழர்களுக்கு தெரிவிக்கணும். என்ன இந்த மீட்டிங் என்னத்துக்கு இங்கே கூடிக்கிறோன்னா, நம்ம கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் இங்கே வரும்போது 2004 அப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரைனின்னு தான் பேர் இருந்துச்சு. 2004லேருந்து அப்படியே 5, 6, 7, 8, 9, 13, 15 வரைக்கும் ஆள் எடுத்திருந்தாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், 2004ல் ஒரு பேட்ச் வந்தாங்க, அப்புறமா 6, 7, 8ல் வந்து மேஜர் பேட்ச் வந்தாங்க, அப்புறம் 11ல் மேஜராக வந்தாங்க. ஸோ நம்ம அந்த காலகட்டத்தில் வேலை செய்துன்னு இருக்கும்போது நம்மளுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுங்க. ஒரு ஷூ இருக்காது, யூனிஃபார்ம் இருக்காது, ரெகுலராக வேலை இருக்காது. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்போல்லாம் வேலை செய்து இருந்தோம். படிப்படியாக நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதுக்கு என்ன தான் தீர்வு, எப்படி தான் நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்போ சஜஷன் பண்ணாங்க, ஒரு யூனியன்னு ஒன்று ஆரம்பித்தா தான் நம்மளுக்கு வந்து இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்ன பண்ணோம், நம்ம 2013 எண்டில் வந்து யூனியனு ரிஜிஸ்டர் பண்ணோம். 2014 பொங்கல் அன்னைக்கு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன்னு பிரசன்னகுமார் சார் தலைமையில் அது நடந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன ஆச்சுனாக்கா, HFU யூனியன் தனியாக ஆரம்பித்தாங்க, RC2 தனியாக ஆரம்பித்தாங்க, நம்ம தனியாக ஆரம்பித்தோம். நம்ம யூனியன் பேர் வந்து பெட்கோன்னு அப்போது பேர் வச்சோம். அந்த காலகட்டத்தில் 96 ரூபா, 98 ரூபா, 110 ரூபா, 115, அப்புறம் 125 இப்படித்தான் பேமெண்ட் ஏறின்னு போய் நின்றுச்சு. நம்ம என்ன பண்ணோம், யூனியன் ஆரம்பித்த உடனே பல்வேறு முறை மேனேஜ்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்தோம். சார், இந்த பேமெண்ட் எங்களுக்கு பத்தாது, ஆஸ் எ டெக்னீஷியனாக எங்களுக்கு இந்த பேமெண்ட் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பல முறை நாங்கள் லெட்டர் கொடுத்தோம். அது அவங்க வந்து பண்ணுறேன்னு சொன்னாங்களே தவிர பண்ணல, லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டெக்னீஷியன் ஆயிட்டு கூட டோக்கனில் வந்திருந்தோம் வேலைக்கு. இந்த டோக்கன் சிஸ்டத்தை எங்களுக்கு ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற, நாங்கள் ரெகுலராக ஏதோ ஒரு மிஷினில் வேலை செய்கிறோம், இல்லை ஏதோ ஒரு அசம்பிள் இடத்துல வேலை செய்கிறோம், எங்களுக்கு என்னத்துக்கு இந்த டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கூடி தொழிலாளிங்கெல்லாம் எங்ககிட்ட முறையிட்டாங்க யூனியன்கிட்ட. சரி, நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டோக்கன் அபாலிஷ் பண்ணுன்றதுக்காக தொடர்ந்து ஒரு 8 மாதம் ரெகுலராக டெய்லி போவோம். அவங்க இன்னைக்கு பண்ணுறேன் நாளைக்கு பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியாக 2015 10ஆம் தேதி 10ஆம் மாதம் டோக்கன் அபாலிஷ் பண்ணாங்க. அந்த 8 மாதம் நடந்து எங்களுக்கு அந்த டோக்கன் அபாலிஷ், இது வந்து 50 வருஷ சரித்திர சாதனை. இது இந்த டோக்கன் அபாலிஷ்ன்றது அன்னைக்கு இருந்த தொழிலாளிங்கெல்லாம் அது உணர்வாங்கன்னு நினைக்கிறோம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு 5 நிமிஷத்துக்கு முதல் வீட்டை விட்டு வராங்க, டிஃபன் எல்லாம் எடுத்துன்னு வராங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது சூழ்நிலைன்னா, ரெகுலரா யாருக்கும் வேலை கிடைக்காது. மார்ச் 31 ஆச்சுனாக்கா ஒவ்வொரு முறையும் யாருக்கு பேர் வந்துக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம பெம்மல்ல நடந்துருந்துச்சு. இது அப்படியே படிப்படியாக ஜாஸ்தி ஆவாவோ ஒரு 80 பேருக்கு மேலே ஆள் குறைப்பு பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாரையும் வெளியே நிற்க வச்சு ஒரு 4 நாள் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மெயின்டெனன்ஸில் போட்டாங்க. அந்த 80 பேருக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் மெயின்டெனன்ஸில் போட்டு தொடர்ந்து இது அப்படியே போயின்னு இருந்தது. அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், 2015 ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணோம். கோஆர்டினேஷன் தலைமையில் RC2, HFU, EMD இந்த 3 டிவிஷனும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது எங்களுக்கு டோல்கேட் கிட்ட பர்மிஷன் கிடைச்சது. அந்த டோல்கேட் கிட்ட பர்மிஷன் கிடைக்கும் போது ஸ்ட்ரைக் பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு வந்து பஸ் பாஸு, கேன்டீன் சப்சிடி, ஸ்கூலு, காலேஜு இதெல்லாம் கொடுத்துட்டு பேமெண்ட்டு ஒரு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுக்காதுனாக்கா, இது இப்படியே தொடருது, இப்போ பேசுகிறேன் அப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த சப்சிடி எல்லாம் வரும்போது தான் நாங்கள் என்ன பண்ணோம், யூனியன் ஒன்று வந்த பிறகு யார் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க மார்ச் மாதத்தில் அதெல்லாம் நின்றுச்சு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் ஆப்ரேட்டர் கூட
யாரை நிற்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணி தொடர்ந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்மளை வழி நடத்துகிற பிரசன்னகுமார் சார் வந்து இறந்துட்டார். 2018 இறந்துட்டார், 12ஆம் மாதம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இருந்த போதெல்லாம் நம்மளுடைய டிமாண்ட் மேலே நம்ம அடிக்கடிக்கு போய் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா திரும்பி 2017 ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணோம். அதுவும் கோஆர்டினேஷன் தலைமையில தான் RC2 HFU இங்கே EMD, அது இல்லாமல் இவர் நம்ம TCL சகோதரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நம்ம 2017 ஸ்ட்ரைக் பண்ணோம். ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, கார்பரேட்டில் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணாங்க. உங்களுக்கு என்ன, உங்களோட டிமாண்ட் என்னன்னா நம்ம சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் எல்லாம் கொடுத்தும் போது அவங்க என்ன பண்ணாங்க, அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட் வேஜ் தான் இருந்தது. 2017 வரைக்கும் ஸ்டேட் வேஜ் தான் இருந்தது. 2017 ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் வேஜ் ஆச்சு. சென்ட்ரல் வேஜ் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 340 ரூபாய் பேமெண்ட் இருந்தது. ஜூலை மாதம் நீங்க வேணா வெரிஃபை பண்ணீங்க. அக்ரிமெண்ட் ஆன பிறகு 506 ரூபாய் பிளஸ் ஒரு 25 ரூபாய் 531 ரூபாய் பேமெண்ட் ஆயிக்காச்சு. இந்த பேமெண்ட் ஆய்க்கு வந்து நாங்க வந்து அட்டனன்ஸ் கார்டில் போட்டுக்கிறோம். அதுக்கான ப்ரூஃப் அப்புறமா கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஸ்கூலு, காலேஜ் இயர்லி 2 DA சென்ட்ரல் வேஜ் பண்ணதுனால இயர்லி 2 DA கிடைச்சிருந்து. அதுக்கப்புறமா சப்சிடி கூப்பன்னு அந்த கிஃப்ட் ஒன்று கொடுத்தாங்க. வேஜ் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு கிஃப்ட் ஃபேன் ஒன்று கொடுத்தாங்க. மெடிக்கல் சென்டர் OPD, டிரான்ஸ்போர்ட் பஸ் வசதி, ஷிஃப்ட் அலவன்ஸ் அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் ஷிஃப்ட் 10 ரூபாய், தேர்ட் ஷிஃப்ட் 20 ரூபாய், இன்சூரன்ஸு 1.5 lakhs, ஆக்சிடென்ட் டெத் ஆனாக்கா 2 lakhs, போனஸ் வந்து வித்தவுட் டேக்ஸு, மினிமம் கேட் பாஸ் பண்ணோம். இந்த இது யூனிஃபார்மு, ஷூ, பல்வேறு சலுகைகளை நாங்கள் வந்து பெற்றுக் கொடுத்தோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்றோன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கு நீங்க பார்த்துருந்தீங்கன்னாக்கா பெம்மல்ல ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் நம்ம கூட இருந்த சகோதரரே ஒருத்தர் வந்து அப்போ GS ஆயிருந்தாரு, இப்போ JS ஆயிருந்தாரு, இப்போ GS ஆகிக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு, அன்னைக்கு வந்து வேஜ் ரிவிஷன் சரியாகல, ஆனா அதனால தான் எங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னாரு. அது வந்து 1.5 ரூபாய்க்கு யாரோ சைன் போட்டுக்கிறாங்க, 5 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்க, 7 ரூபாய்க்கு போட்டுக்கிறாங்கன்றதெல்லாம் சொன்னாரு. பட் அவர் நம்மள சொல்லிக்க மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம இவ்வளோ எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறோம். கூடவே அவரும் இருந்தாரு. அவர் யாரை சொன்னாருன்னு தெரியல. இந்த மீட்டிங்க்கு உண்டான அவசியம் வந்து நீங்க எவ்வளவு பண்ணீங்கன்னு ஒர்க்கர் கேட்டதுனால நாங்க சொல்றோம். இப்போ நாங்க வந்து இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஏதாவது 1-2 விட்டு இருந்தா எக்ஸ் பிரசிடென்ட் பேசுவாரு. இப்போ இந்த வேஜ் ரிவிஷன் பீரியட் முடிஞ்சு 1 வருடம் 2 மாதம் ஆயிடுச்சு, 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் வேஜ் ரிவிஷன் பண்றதுக்கான முயற்சி பண்ணினுக்கிறாங்க. எங்களுடைய யூனியனுடைய கோரிக்கை, எங்களுது என்ன விஷயம்னா, நாங்க அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் யாருன்னா யூனியனா சப்போர்ட் பண்ணு, நீ கேள்வி என்ன கதை உள்ள கேள்வி இல்ல வெளியே இருக்குது, யூனியன் சொல்றதுக்கு ஒபே பண்ணு. அப்போ நாங்க இருந்தது அப்படித்தான், இப்பவும் அப்படிதாங்கிறோம். இப்ப இருக்கிற யூனியனுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றோம், எல்லாமே கோஆபரேட் கொடுக்குறோம். ஆனா இந்த மாதிரி தவறான மெசேஜ் கொடுத்தது தான் தப்பு. அதுக்கு விளக்க கூட்டம் தான் இது. இதுக்கு மேல எக்ஸ் பிரசிடென்ட் பிரீஃபா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். வணக்கம், நான் ரமேஷ் பாபு, எக்ஸ் பிரசிடென்ட் பெட்கோ யூனியனு. இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட் நாங்கள் கொடுக்க முக்கியமான ஒரு காரணம் வந்து, எங்களுடைய யூனியன் ஜெனரல் செக்ரட்டரி முன்னாள் வந்து அவர் நாங்கள் யூனியனில் இருக்கிறப்போ ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார். இந்த வேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டம் வந்து, போன வேஜ் வந்து 1 ரூபா, 1.5 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி ஏற்றுனாங்க. அதனால தான் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி மூலமாக கொடுத்துருந்தாரு. அந்த பேட்டி கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு மனம் வருத்தம். இவர் எக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரி, அவர் எக்ஸ் ட்ரெஜரர் பெட்கோ யூனியனு, இவர் வைஸ் பிரசிடென்ட் RC2,
அவர் சீனியர் அவரோ ஹஸ்பண்டு, இவங்கெல்லாம் எக்ஸ் இசி மெம்பர்ஸு, ஓபிஎஸ், இவங்கெல்லாம் இசி மெம்பரு, இவங்கெல்லாம் எக்ஸ் இந்த பெட்கோ யூனியனில். இது எல்லாம் இருந்து எல்லாமே ஒன்றா தான் பண்ணோம். ஒரு சின்ன ப்ரூஃப் ஃபஸ்ட்டு காட்டிடுறோங்க. 2017 நாங்கள் வந்து வேஜ் பண்ணோம். 2018 இது அட்டண்டன்ஸ் கார்டு போட்டோம் நாங்கள். இந்த அட்டண்டன்ஸ் கார்டில் எங்களுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்றதை போட்டுக்கிறோம். அச்சீவ்மெண்ட் அப்படியே 2017 வேஜ் ஆயிட்டு பிறகு 2000 வேஜுக்கு முன்னாடி எங்களுடைய பேமெண்ட் இதோ கொஞ்சம் ஜூம் பண்ணிங்க ப்ளீஸ். இது வேஜுக்கு முன்னாடி, இது வேஜ் ஆயிட்டு பிறகு. இந்த பேமெண்ட் ஸ்லிப்புங்க வேஜ் ஆயிட்டு பிறகு. வேஜுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ் விபி சொன்ன மாதிரி வைஜுக்கு முன்னாடி எங்களுடைய பேமெண்ட் ஒரு நாளைக்கு 340 ரூபாய் தான் ஸ்டேட் வேஜாக இருந்துச்சு. ஸ்டேட் வேஜாக இருந்தப்போ நம்ம உன்னுடைய பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணி ஸ்டேட் வேஜ்லேயே ஒரு 100 ரூபாய் ஏற்றுறன்ற மாதிரி அப்போ பேசினப்போ அப்போ கூட 440 ரூபாய் அது பார்த்து. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் வேஜ் இருந்துச்சுன்னாக்கா 600 சில்லற ரூபாய் பேமெண்ட் எங்களுக்கு இருந்திருக்கும். 800 இன்னைக்கு 800 சில்லற ரூபாய் வாங்குறோன்னா அன்னைக்கு யூனியனாக நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாருடைய ஒர்க்கருடைய சப்போர்ட்டோட 3 யூனியன் சேர்ந்து அன்னைக்கு போராட்டி பண்ண வச்சு தான் இன்னைக்கு 809 ரூபாய் வாங்கிக்கிறோம் பேமெண்ட். அன்னைக்கு 340 ரூபாயிலேருந்து ஸ்டேட் வேஜ் அவ்வளோதான். சென்ட்ரல் வேஜுக்கு எடுத்துன்னு போகணும். ஸ்டேட்லேருந்து சென்ட்ரலுக்கு ஏதாவது ஒரு பார்க்கலான்ட்டு அன்னைக்கு பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு பேசிக் டிஏ சேர்த்து 506 ரூபாய் இருந்துச்சு. கூட இன்க்ரிமெண்ட்டாக நம்மளுடைய சர்வீஸ் வேஜாக 25 ரூபாய் அதை போட்டு 531 ரூபாய் இன்னைக்கு ஒரு நாள் பேமெண்ட். ஒரு நாளைக்கு 191 ரூபாய் கவர்மெண்ட்னா ஃபேக்ட்ரி நம்மளுக்கு ஏற்றுச்சு. கவர்மெண்ட் இதில் 1 ரூபாய் இல்லை. ஒரு சில நண்பர்கள் சொல்லிக்கிறாங்க மீட்டிங்கில் போயிட்டு இது வந்து பேசிக் டிஏ தான் ஏறிச்சு, 25 ரூபாய் தான் பேமெண்ட் வச்சுன்னு. பேசிக் டிஏ வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னே ஆகல. டிஏ தான் வருஷம் வருஷம் நம்மளுக்கு 2 டிஏ ஆகிருக்கும். இப்போ சென்ட்ரல் பேமெண்ட்டுக்கு நம்ம போன வருஷம் தான் 2 டிஏ. அதுக்கு முன்னே வந்து ஸ்டேட்டில் 1 டிஏ தான் ஏறுன்னு இருந்துச்சு நம்மளுது. இவ்வளோ கஷ்டத்துக்கு கழிஞ்சு இந்த 191 ரூபாய் கொடுத்தது ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்னு போட்டு அதில் அவர் பேரை கூட இருக்குது, ராஜா ஜாயின்ட் செக்ரட்டரின்னு போட்டுக்கிறாரு. அது எந்த காரணத்தினால என்ன யாருடைய நிர்பந்தத்தில் அவர் எப்படி சொன்னாரோ தெரில. ஆனால் அவருக்கும் தெரியும் இதை வாங்கிட்டு இருக்க இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்த போதிலும் அவர் பேட்டி கொடுத்ததுக்காக நாங்கள் இதை தெளிவுபடுத்தலான்றதுக்காகத்தான் இந்த நம்ம சகோதரர்களை எல்லாரையும் கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எக்ஸ் யூனியன் எக்ஸ் ஆஃபீஸ் பேர் சிசி மெம்பர் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு பேட்டி கொடுத்து நம்ம ஒர்க்கருக்கு தெளிவுபடுத்தலாம். இவ்வளோ நாள் ஆச்சு மறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்து அவரே ஹிஸ்டாரிக்கல் அச்சீவ்மெண்ட்னு ஒரு நோட்டீஸை போட்டு ஒரு அட்டண்டன்ஸ் கார்டு பிரிண்ட் போட்டுட்டே மறந்துட்டு இருக்கிறார் செய்தவர். ஒர்க்கரு பார்க்கலாம் அவங்களுக்கும் நம்ம தெளிவுபடுத்தலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கி அக்ரிமெண்ட் பண்ணி வந்தப்போ பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி 2 பேர் சைன் போட்டாங்க, நாங்கள் போடல அப்படின்ற மாதிரி ஒரு யாருக்கோ சொல்லிக்கிறாங்க. இது அன்னைக்கு யார் யார் போட்டாங்க அன்னைக்கு இருந்தவங்களது அவங்களது எல்லாருக்கும் இருக்குது. இது ஏன்னா யாரும் எதுவும் சொல்ல முடியாது இதை வச்சுக்கின்னு. அவங்களும் சைன் போட்டான். இது நான் 2 பேர் போயிட்டு அக்ரிமெண்ட் பண்ண வந்தில்ல. இதில் இருக்கிற அக்ரிமெண்ட்ல என்ன A to Z பேஜ் 1லேருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் பேர் இருக்கும் தெரியும். யாரும் போயிட்டு ஒர்க்கர் கிட்ட போய் பிரச்சாரம் பண்றது வேணாம். எங்களுடைய இது என்னன்னாக்கா பெட்கோ யூனியனு எந்த யூனியன் 3 யூனியன் கோஆர்டினேஷன்ல கூட யாரும் விரோதி இல்லை. ஆப்போசிட்ன்றது ஒன்று இல்லை. இதில் நாங்கள் கூட ஒரு குரூப் நிற்க வச்சாங்க. ஒரே இதில் இல்லை, ஒரு அவங்களோட இது பேட்ச் ஒரு பேட்ச் நிற்க வச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு ஆச்சு. யூனியன் இது வரைக்கும் 2 நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு 1.5 நாள் இன்னும் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இதில் இருக்கிறவங்க எல்லாமே முழு மனதாக ஆதரவு தெரிவித்தோம் யூனியனுக்கு. இது வரைக்கும் தெரிவிச்சிருக்கிறோம், இதுக்கு மேலே தெரிவிக்குவோம். யூனியன் எடுக்கிற முடிவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் யூனியன் வந்து பொய் பிரச்சாரம் பண்ணாத, என்ன நடந்துச்சு அதை சொல்லணும். 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணோம். 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு கூப்பிட்டுறாங்க. கூப்பிடலனாக்கா டெஃபர் தான் பண்ணி வந்துக்கிறோம். நாங்கள் வாபஸ் வாங்கலன்னு இட்டுன்னு வந்து 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் என்னான்றதே தெரில. யாராவது கேள்வி கேட்டாங்கன்னாக்கா அவங்க ஆப்போசிட் குரூப்பு. நானும் யூனியனில் இருக்கிறப்போ கேட் மீட்டிங் மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஷாப் மீட்டிங் அப்போ 1000 பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களாம் நாங்கள் எதிர்கட்சி எது ஆப்போசிட் அணியெல்லாம் சொல்ல. இன்னைக்கு யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்க வந்து ஆப்போசிட் அணியெல்லாம் ஆகாது. கேட்குவா. 26 நாள் வெளியே நின்னான். நான்
14ல் நாங்கள் பெட்கோ ஆரம்பித்து 2017ல் அக்ரிமெண்ட் போட்டோம். 2015ல் எட்டுன்னு வந்தோடனே கூட நாங்கள் எம்ஓஎஸ் பண்ணோம். வெறும் 2 வருஷக்காரனை கூட எம்ஓஎஸ் பண்ணி வந்துக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க என்னான்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுறப்போ, பிஃபோர் ஸ்ட்ரைக் அந்த ஒரு நாள் உள்ளக்கிறப்போ இங்கே இருக்கிற ஒருத்தரையும் ஒரு தொழிலாளியும் எம்ஓஎஸ் பண்ணுறேன்னு, ஒரு தொழிலாளியும் இப்போ கான்ட்ராக்ட் ஆப்ரேட் ஆகட்டும், அவங்க டிசிஎல் ஆகட்டும், சப்கான்ட்ராக்ட் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து 10 வருஷம் 8 வருஷம் பேச்சுவார்த்தை. நீங்கள் அன்னைக்கு எப்படி பேச்சு கொடுத்தீங்களோ உங்களுக்காக அவங்க 26 நாள் அவங்களும் கலந்துக்கினாங்க. அவங்கள எம்ஓஎஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு நாங்களும் வந்து உங்களை கேட்குவோம் கேள்வி, அவங்கள பண்ணலனாக்கா. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, இந்த போராட்டத்தில் நிற்கிறவங்க யாருன்னா ஒரு நாள் நிற்க வச்சா கூட டோட்டலாக வெளியே நிற்க வைக்கணும். இன்னைக்கு 20 பேர் நிற்க வச்சு 2 மாதம் ஆச்சு. அவங்கள பற்றி ஒரு பேச்சு பேசல நீங்கள் போயிட்டு. அவன் 26 நாள் அவன் இன்னைக்கு ஸ்ட்ரைக்கில் கலந்துக்கினாலே அவங்க பேச்சை கேட்டுக்கின்னு 20 பேர் குடும்பம் இன்னைக்கு நடுத்தருவில் நிற்குது. அதுக்கு இந்த யூனியன் என்ன சொல்லுது? கோஆர்டினேட் நான் பர்மனன்ட் ஒர்க்கர் கோஆர்டினேஷன் கமிட்டி என்ன சொல்லுது? இது மாதிரி வந்து இவ்வளவு பிரச்சனைங்க இருக்குது. அதெல்லாம் பிரச்சனைகள் எடுத்துன்னு போ. யார் கேள்வி கேட்கறானோ அவங்க மேல போயிட்டு அவன் ஆப்போசிட் குரூப் அவன் ஆப்போசிட் பேசுறான்னு சொல்லாத. ஒர்க்கருக்கு நீ நல்ல செய், உங்க கூட நாங்க எல்லாம் நிக்கிறோம். இப்ப இல்ல, எப்பவுமே நிக்குவோம். இது நீங்க நாங்க சொல்ல, நாங்க வந்து எங்களால முடிஞ்ச அன்னைக்கு 191 ரூபாய் பேமெண்ட் வரணும். பேப்பர் வேஸ்ட் கையில சொன்ன அன்ஸ்கில்டுக்கு 1200 ரூபாய் வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் ஒழியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு 35 ரூபாய் 40 ரூபாய் தான் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டான். பழைய ஆள் போய் 40 ரூபாய், நான் 10 ரூபாய் கூட பண்ண வந்தேன்ப்பா. இல்லாத உருவாக்கின்னு வந்தேன். அன்னைக்கு எம்ஓஎஸ்ல வந்து வெறும் டிசிஎல் தான் இருக்குது. கான்ட்ராக்ட் ஆப்ரேட் எம்ஓஎஸ் இல்ல. பெட்கோ யூனியன் 3 யூனியனை சேர்ந்து போய் எம்ஓஎஸ் ஒன்று எட்டு வந்தோம். 1 ரூபாய் கூட நாங்க பண்ணி வந்தோம். ஆனா நீ சொன்னீங்க 1200 ரூபாய் அது இருக்கிற போராட்டம்ட்டு. இன்னைக்கு எங்க போச்சு அந்த 1200 ரூபாய் பேச்சு? அதனால ஒர்க்கருக்கு நல்லது செய்ய வந்துக்கிறீங்க. நாங்க இருந்தோம். ஒர்க்கர் வந்து ஒரு புதுமையை எதிர்பார்த்தாங்களோ நாங்களும் வழிவிட்டு, நானும் ஜெனரல் செக்ரட்டரி எக்ஸைஸ் யாருமே எலெக்ஷன் நிற்காத போனோம். நீங்க நின்று ஜெயிச்சிங்க. அதுக்கான இது 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க? நல்லது சொல்லுங்க. உங்களுக்கு எப்போ சப்போர்ட் யாரு நீங்க பண்ணதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க நீங்க கூட ஓப்பனா சொல்லலாம். அதனால யூனியன் என்ன முடிவை தர நாங்க எல்லாமே சப்போர்ட் பண்றோம். பொய் பிரச்சாரத்தை விட்டுட்டு ஒர்க்கருக்கு எல்லாம் வர்றது வந்து ஒர்க்கருக்கு நல்லது பண்றது தான். அந்த நல்லதை செய்யுங்க, நாங்களும் உங்க கூட நிற்குவோம். அதனால அந்த பழைய யூனியன் இதை தப்பு பண்ணிட்டு வந்துட்டாங்க, இது பண்ணிட்டு வந்துட்டாங்க. எங்க மேல போயிட்டு அருண் சுரேஷும் ரமேஷும் தான் 2 பேர் தான் யூனியன் பிரசிடென்ட். அவங்க தான் எல்லாத்தையும் பண்ணோம். நாங்க வந்து 1 மாசத்துல சீனியாரிட்டி பண்ணிடுவோம், 3 ரூபாய் ஏற்றி கொடுத்துடுவோன்றீங்க. 2 வருஷம் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஒர்க்கர் கேட்கட்டும், நாங்களும் கேட்டுக்கிறோம். அது ஒர்க்கர் வந்து அவங்களும் கேட்குவாங்க. அவங்களும் பொறுமையா இருக்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான் ஒர்க்கர் கூட பொறுமையா இருக்காங்க. அதுக்கு மேல அவங்களும் கேள்வி கேட்குவாங்க. அப்போ பதில் சொல்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நம்ம இல்லை. ஏன்னா நம்ம குயிட் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால யூனியனுக்கு ஏற்கனவே இருந்து போன எக்ஸ் யூனியன் மேல போற பழிய போறதை விட்டுட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி பேசுங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸ் பிரசிடென்டா, எக்ஸ் ஜெனரல் செக்ரட்டரியா, எக்ஸ் வைஸ் பிரசிடென்டா, எக்ஸ் ஆபீஸ் பேரர்ஸா இங்க இருக்கிறவங்கெல்லாம் நாங்க ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். 1 வருஷம் 2 மாசம் ஆச்சு இது முடிஞ்சு. இது வரைக்கும் இவ்வளவு நாள் வேஜி போனதே இல்லை, எடுத்துட்டு போனதே இல்லை. 2017ல வந்து மார்ச்ல முடிஞ்சிச்சு, ஏப்ரல்ல அப்படியே பேச்சுவார்த்தை நடந்துச்சு, ஆகஸ்ட்ல செட்டில்மெண்ட் சைன்ல போட்டாங்க. அரியர்ஸும் கொடுத்து கிஃப்டும் கொடுத்துட்டாங்க. அதனால வந்து யூனியன் உங்களுக்கு எகெனஸ்டா போராட்டம் பண்றோம், ஸ்ட்ரைக் பண்றாங்க, இவங்க லஞ்ச் பை கட் பண்றாங்கனாக்கா அது வீட்டில் இருக்கிறவங்க எப்படியோ நம்ம பண்றோமோ கோபமா பண்றோமோ அதுவும் தான் உங்களுக்கு நாங்கள் எதிரியா. அவ்வளோ 26 நாள் பத்து கூட உங்களுடைய என்ன டார்கெட் கொடுத்தோ அதை முடிச்சு கொடுத்தோம். மேனேஜ்மெண்ட்டுக்கும் எங்க எக்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ் இசி மெம்பர் சார்பாக தெரிவிச்சுக்கிட்டோன்னா எவ்வளவு சீக்கிரத்தை முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எங்களுடைய கோரிக்கையான வேஜியை முடிச்சு கொடுக்குறோன்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லைன்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் இருக்க மாட்டோம். அடுத்த கட்டமா நாங்களே சேர்ந்து வேற என்ன போராட்டமோ இல்லை வேற என்ன எது மூலியமா இந்த வேஜி முடிக்கணுமோ அதை முடிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எடுக்கன்றது மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த யூடியூப் வாயிலாக தெரிவித்துக்கிறோம். நன்றி, வணக்கம். டெஃபர்மேட்னு ஒரு எக்ஸாம்பிளாய் தான் வந்து சொன்னது. இவங்க வாயிலிருந்து யாரும் வரல. ஒரு எக்ஸாம்பிளாய் தான் எனக்கு இது வந்து 26 நாள் டெஃபர்மேட்னு ஓப்பனா கொடுத்துருக்கு ஸ்டேட்மெண்ட். யூனியன்ல இருக்கிற லீடருங்க யாரும் சொல்ல. 2வது மீனாட்சி சுந்தரம் வந்துட்டு நான் எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போனார். 24 நாளுக்கு நீங்க பண்ண ஸ்ட்ரைக்ல அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபர்தர் இருக்குது.
சார் இதுக்கு நாங்கள் யாரும் கேள்வி கேட்கல அதை பத்தி. சார் இதுக்கு கமெண்ட்ஸ் பண்ண நாங்கள் விரும்பல. ஏன்னா அன்னைக்கு இதுக்கு வந்து ஆனரடி பிரசிடென்ட்டாக மீனாட்சி சுந்தரம் தான் இருந்தார், நாங்கள் வேஜ் பண்ணுறப்ப இருந்தார். இப்போ நீங்கள் சொன்னீங்க எக்ஸ் எம்ப்ளாயி ஒருத்தர் தான் வந்து டெஃபர் பண்ணாருன்னு சொல்லிட்டு, இந்த இப்போ இருக்கிற யூனியன் வந்து டோட்டலாக அவங்கள தான் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னத்துக்கு அவங்க இருக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுங்க. நம்ம இப்போ வந்து அது கமெண்ட் பண்ண முடியாதுங்க. நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்கறது தான் எங்களுக்கு ஆப்போசிட் குரூப்பில் இப்போ கூட சொல்கிறோங்க. நாங்கள் ஒரு எக்ஸ் பொறுப்புள்ள ஒரு எக்ஸ் யூனியன் ஆஃபீஸ் பேரர்ஸா இசி மெம்பர்ஸா எல்லாரையும் கேள்வி கேட்கும். அது மீனாட்சி சுந்தரமா இருக்கட்டும், இல்லைன்னாக்கா இது அவங்க நாங்கள் கேள்வி கேட்குற இடத்துல இருக்கிறோம், அவங்க பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறாங்க. நான் பிரசிடென்ட் இருந்தால் கூட அதே தான். என்ன கேள்வி கேட்குற இடத்துல ஒர்க்கர் இருந்தாங்க, நான் பதில் சொல்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு ஒர்க்கர், நான் கேள்வி கேட்குறேன். அவங்க பதில் சொல்லி ஆகணும். மீனாட்சி சுந்தரம் இருக்கட்டும் எல்லாமே. அன்னைக்கு வந்து 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ண வச்சு தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பண்ணுகிறாங்க. ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தார் மீனாட்சி சுந்தரம், இங்கே ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி மீட்டிங்க்கு வந்திருந்தார், பிஎம்ஏல நடந்துச்சு. அப்போ இதுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. இந்த மாதிரி வந்து 26 நாள் நடந்தது தான் பேச்சுவார்த்தை. ஒரே மாசத்துல பண்றேன்னு தான் அவர் பேச்சு கொடுத்துட்டு போனாரு. 6 மாசம் ஆயும் கூட உண்மையா இது கண்டினியூ ஆகிருக்குது. இதுதான் சார் நாங்க இப்ப கேட்டோங்க. இதுக்காகத்தான் வந்து நாங்க கூட 6 மாசமா இழுத்து வச்சிருக்கணுமா இதுக்கு? அதுக்காகத்தான் இன்னைக்கு நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இது இவ்வளவு நாள் இப்படியே போயிட்டு இருக்குது. இப்ப கூட 6 மாசமா நடக்காத காரணம் எக்ஸ் ஆபீஸ் பேரர்ஸ் தான் ஒரு பழைய போட்டு சுத்தி நிற்கிறாங்க. அவங்க எங்களுக்கு நாங்க கொடுக்கலப்பா, நாங்க எதுவும் கொடுக்கல, நான் கொடுக்கல, நான் நல்லா இல்லைன்னு தானே உன்னை தெரிஞ்சு எடுத்தாங்க. நீ பண்ணு, நான் கொடுக்கல. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ்டர் ராஜசேகர் பிரசிடென்ட் கிட்ட நானே போய் எல்லா டாக்குமெண்ட்ஸும் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணேன். கேஸ் ஷாப்ல நான் வேலை செஞ்சப்போ கேஸ் ஷாப்ல கொடுத்து அதுக்கான போட்டோலாம் இவ்வளோ எடுத்து வச்சுக்கிறோம். நாங்கள் ராஜசேகர் கிட்ட ஹேண்ட் பண்ணோம். இப்போ கூட அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் சரி, எந்த டாக்குமெண்ட்ஸும் பழைய யூனியன் கொடுக்கல. நீ புதுசாக 2 வருஷம் ஆச்சு இல்லையா, இன்னும் பழைய கதையை சொல்லாத. ஒர்க்கருக்கு என்ன பண்ணும் எங்களுக்கு இப்போத்துக்கு ஒர்க்கர் எங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸ் ஆஃபீஸ் பேரஸ் ஐசி மெம்பரா மீனாட்சி சுந்தரம் யாரும் தெரியும், அது எக்ஸ் எம்ப்ளாய் யாரும் தெரியும். ஒர்க்கர் வந்து மீனாட்சி சுந்தரத்திலே நம்பல, எக்ஸ் எம்ப்ளாயும் நம்பல. ஒர்க்கர் முழுசா நம்பினுக்கிறது அவங்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபீஸ் பேரர் யூனியன் லீடர்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. வேற ஒருத்தர் சொன்னாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க முன்ன நின்று அவங்களுக்கு எப்படின்னா சப்போர்ட் யூஸ் பண்ணீங்க, நீங்க முன்ன நின்று எங்களுக்கு இந்த வேஜை நீங்க முடிச்சு கொடுக்கலாம். இவ்வளவு பேர் நாங்க சேர்ந்து நாங்க கையில் எடுத்து நாங்க எதுக்குன்னா போக வேண்டியதா இருக்கோம். அந்த நிலைமைக்கு போகாத நீங்க முடிச்சு கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதுங்க. லாஸ்ட் டைம் எம்பி வந்தப்போ கூட சொன்னாங்க, போராட்டம் பண்ணாங்க, வந்தோம், கூப்பிட்டாங்க, வந்தோம், மறுபடியும் யாருமே எங்களை தொடர்பு கொள்ளல, அவங்க பாட்டு இருக்கிறாங்க, நீங்க கொஸ்டின் ரேஸ் பண்றது இல்லை, நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமாங்க சார், நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன். நம்ம எம்பி மல்லேஷ் பாபு சார் சொன்னது கேள்வி நானும் பார்த்தேங்க, அந்த பேட்டியை பார்த்தேன். அவரும் சொல்லியிருந்தாருங்க. அதோடு எங்களை இப்போ நாங்க வந்து எக்ஸு இதுவாக இருக்கிற சார், நாங்கள் போயிட்டு பார்க்கலாம், எதுனா பேசலாம். ஆனால் யூனியனை தான் அவங்க தான் போனாங்க. என்ன நடந்துருக்குது மேனேஜ்மெண்ட்ல பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது? ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இட்டுன்னு வந்தாருங்க. அவங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் இட்டுன்னு வந்தாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் கூப்பிட்டு இவங்க உள்ள போவாதுங்க. அடுத்த நாள் அவங்க எந்த ஒரு நிர்பந்தத்தில் போனாங்கன்னு இன்னும் ஒர்க்கருக்கு யாருக்குமே தெரியாது. ஒர்க்கர் வந்து இன்னும் 2 மாசம் இருந்தா கூட போராட்டத்துக்காக தான் இருந்தாங்களே தவிர யாரும் உள்ள போன யாரையும் நிர்பந்தம் பண்ணல. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் 170 பப்ளிக் செக்டருக்கு ஒரு பெரியவர் அவரு சொல்லி இருந்து போல, அது என்னத்துக்கு போலன்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பி உள்ள வந்தாங்க. அது யாரு நிர்பந்தத்தில் வந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாதுங்க. யூனியன்லயே ஒரு யூனியன் இன்னும் அவங்க எம்பியும் சென்ட்ரல் மினிஸ்டர் டச்ல இருக்கிறாங்க. ஹெச்என்பில இருக்கிறவங்க அவங்க தான் அவங்ககிட்ட இப்போ கூட லிங்க்ல இருக்கு. இவங்க இப்போ இருக்கிற யூனியன் லீடருங்க யாரும் போக மாட்டேன்றாங்க. காரணம் என்னன்னு உங்களுக்கு எதனா இது இருக்குங்களா? பல காரணங்கள் இருக்கலாம் சார். அவங்களுக்குள்ள ஏதாவது நம்மளுக்கு அது அவங்கள நம்ம கமெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஹெச்என்பிக்கார அன்னிலேருந்து அவங்க வந்து எந்த ஒரு யூனியன் எந்த இது இருந்தாலும் எம்பி இதுக்கு முன்னே இதாக இருப்பாரு முனிசாமி, அவர்கிட்டயும் போயிருந்தாங்க, எம்எல்ஏ கிட்ட போறாங்க, எல்லாருக்கிட்டையும் போறாங்க. இவங்க அது எதுக்காக போலன்னு தெரியல. ஆனா அன்னைக்கு வந்து நம்மளுக்காக பேசின எம்பி கிட்ட போல அவரே வருத்தப்பட்டுக்கிறாரு. நான் இவ்வளோலாம் பண்ணிட்டு என்னை வந்து கேட்கல, இவங்க வந்து நான் வரலன்றாங்க, நான் ராஜ்நாத் சிங் கிட்ட பேசின வச்சு தான் இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை ஆயினுக்குதுன்ற அளவுக்கு அவர் சொல்லிக்கிறாரு. அதுக்கு வந்து யாரும் இது பண்ணல. சார் இப்போ இந்த இன்டர்வியூ எதற்காக யூனியனுக்காகவா இல்ல தொழிலாளிக்காக? சார் யூனியனுக்காக இல்ல, முக்கியமா இது வந்து தொழிலாளிக்காக தான். ஏன்னாக்கா தொழிலாளியும் தெளிவுபடுத்தணும். ஏன்னா இப்ப இருக்கிற யூனியன் லீடருங்க வந்து எவ்வளவு பண்ணு வராங்க அமௌண்ட் என்னன்னு தெரியாது. நாங்க வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே 191 ரூபாய் பண்ணு வந்தோம். அன்னைக்கு இருந்த நிலைமை. இன்னைக்கு இருக்கிற ரேட் வந்து உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே. ஒரு ரேட்டும் 8 வருஷத்துக்கு முன்ன இந்த இதுக்கு வந்து இப்ப 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிக்குதுங்க ஒரு ரேட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி வேஜ் நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் உத்தரவாதம் கொடுத்தீங்க, அன்ஸ்கில்டுக்கே 1200 ரூபாய் பண்ணி கொடுக்குறேன். அந்த பெரிய ஒரு நம்பிக்கையில தாக்குறாங்க.
இப்போ திடீர்னு மேனேஜ்மெண்ட் வந்து கடைசி ஆஃபர் வந்து 45 ரூபாய்க்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுன்னு உடனே இவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் வேஜ் 2 ரூபாய் 3 ரூபாய் தான் பண்ணாங்க, அதனால தான் இவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சுன்னு. அத்தை ஒர்க்கருக்கு தெளிவுபடுது, நாங்கள் 2 ரூபாய் 3 ரூபாய் பண்ணல, ஒரு நாளைக்கு 191 ரூபாய் பண்ணிக்கிறோம். பொறுப்போட இப்போ உங்களுக்கு காட்டணும், எல்லாருமே நீங்களும் பார்த்தீங்க. அத்தை ஒர்க்கருக்கு தெளிவு பண்ணி, இல்லைன்னா முன்னால் இருந்த ஆபீஸ் பேர் இப்போ 4 பேர் இருக்கிறாங்க இந்த யூனியன்ல, அவங்களுக்கும் தெளிவுபடுத்தணும். ஒருவேளை மறந்துட்டுக்குவாங்க, மறந்து இருந்துக்கலாம், அவங்க மறந்துட்டு அவங்களுக்கும் தெளிவுபடுத்தி 8 வருஷத்துக்கு முன்னே 191 ரூபாய் பண்ணிக்கிறேன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எவ்வளவு பண்ணா வாழ முடியும், இப்போ இருக்கிற ஃபீஸு, சாப்பாடு, பஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே எவ்வளவு இருந்தா வாழ முடியும் அப்படின்றத மனசுல வச்சுன்னு ஒரு நல்ல வேஜ் பண்ணுங்க. அதுக்காக நாங்க எப்பவுமே சப்போர்ட் இருக்குன்றது தெளிவுபடுத்துக்காக தான் சார் இந்த பிரஸ் ரிப்போர்ட். ஜூன் 17ஆம் தேதி வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துருவான்ட்டு இப்போ வேஜுக்கு வந்து டிசைட் பண்ணுவாங்கன்ட்டு ஆர்எல்சிலேருந்து அதுக்கு என்ன சொல்லுங்க சார்? இப்போ ஜூன் 17க்குள்ள கன்க்ளூஷன் வாங்கினாக்கா 2 இது விஷயம் தான் பண்ண முடியும். ஒன்று, மேனேஜ்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை நீ வாங்கிட்டு போனாக்கா ஜூன் 17க்குள்ள கன்க்ளூஷன் ஆகும். இல்லையா நம்ம என்ன கேட்குறோமோ அதை மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாக்கா கன்க்ளூஷன் ஆகும். அப்படி இல்லைன்னா இது பேரே வேஜ் நெகோசியேஷன். அவங்க 1 ரூபாய் சொல்லுவாங்க, நம்ம 10 ரூபாய்க்கு, நம்ம 100 ரூபாய் கேட்டால் மேனேஜ்மெண்ட் 1 ரூபாய் வருவாங்க. அது நீ ஜூன் 17க்குள்ள நம்ம எதிர்பார்க்கறது, தொழிலாளி இப்போ எதிர்பார்த்துருக்குன்னா தெரியுமா, ஒரு நல்ல இது வேஜ் ஆகுது. வேஜ் முடிச்சுக்கிட்டியா, எல்லாரும் ஒரு இதில் போறாங்க. கிராஜுவேட்டி ஆக்ட் நம்ம பண்ணி கொடுக்குறன்றதுக்காக இதை வந்து ஒரு லீடர், ஒரு தலைவரே சொல்லிக்கிறார், கிராஜுவேட்டி உனக்கு 5 லட்ச ரூபாய் வாங்கிக்கலாம், நான் என் கையை வெட்டிக்கிறேன். அவர் கையை வெட்டவேனா எதுவும் மாட்டவேனா, ஏன்னா அவருக்கும் குடும்பம் இது, ஒர்க்கருக்கு கிராஜுவேட்டி வாங்கி கொடு. உன்னை காலத்துக்கு நம்ம கேஜிஎஃப் தண்ணி மாதிரி ஒரு நன்றி விசுவாசம் யாரும் இல்லை. நம்ம சிஎம்டி சார் கூட ஒரு ரிக்வஸ்ட் இது மூலியமா சனந்த் ராய் சாருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கர் ராவ் சார் டிசிஎல் யூனியன்களுக்கு, டிசிஎல் காரங்களுக்கு எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு கூட அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு கூட அவர் போட்ட ஒரு இடத்துல பூஜை அறையில ஒரு இடத்துல ஆள்ல தான் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விசுவாசமான இதுங்க. அந்த மாதிரி ஒரு கிராஜுவேட்டி வாங்கி கொடுத்தாருன்னா எல்லாருமே இவருக்கும் ரொம்ப ஒரு நன்றி கடனா இருக்குவாங்க. சனந்த் ராய் சார் கூட சொல்றோம், அப்பாயின்மெண்ட் எடுக்கிறீங்க, எங்க வந்து வரீங்க, எல்லாம் இருக்கிறோங்க. நாங்க கூட எல்லாமே ஐடிஐ அப்ரண்டிஸ் முடிச்சுட்டு எங்களை வந்து நாங்க வந்து கான்ட்ராக்டா வந்துடல, எங்களை எடுத்ததே மேனேஜ்மெண்ட். எங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப் நம்பர் கொடுத்தது மேனேஜ்மெண்ட். ட்ரைனிங் சென்டர்ல இட்டு ஒருத்தர் ஜீப்ல வச்சுட்டு வந்தாங்க. எங்களை ட்ரைனிங் சென்டர்ல தான் எங்களுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் பேட்ச் கொடுத்துருந்தாங்க, கான்ட்ராக்ட்ல யாரும் வரல. அப்புறமா ஒரே போயிட்டு 2008 எல்லாரையும் கான்ட்ராக்ட்ல எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துட்டாங்க. அதனால நாங்க கூட எல்லாருமே 150 ஹவர் ஜாப் கார்டு புக் பண்றோம். எல்லாமே ஸ்கில்டு ஒர்க்கர் தான். இதுக்கு மேல இருக்கிற எல்லாம் 50+, 40+க்கு மேல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட் ஒரு கர்டசி பேஸ்ல என்எல்சியில் எப்படி 5 வருஷத்துக்கு முன்ன ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து கிராஜுவேட்டியோட வெளியே அனுப்புறாங்களோ, அந்த பெருந்தன்மையோட நீங்களும் எங்களுக்கு எல்லாம் செய்தாக்கா அதுக்கான பலன் நீங்க 5000 கோடி இல்ல 10,000 கோடி கூட எட்டுன்னு வந்தா கூட அந்த டார்கெட்டை முடிக்கிற அளவுக்கு 50 வயசு மேல ஆயிட்டா கூட இன்னைக்கு கூட 150 வரை தான் புக் பண்ணுறாங்க ஒர்க்கர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால தயவுசெய்து எங்க உதவியும் கன்சிடர் நீங்க பண்ணுவீங்க, இந்த ஒர்க்கர் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்களா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில உங்களுக்கு எங்க எக்ஸ் ஆபீஸ் இசி மெம்பரு மிச்சம் வந்துக்கிற ஒர்க்கர் சார்பாக கேட்டுக்கிறோம். எங்களையும் கன்சிடர் பண்ணி அப்பாயின்மெண்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இந்த கமிட்டி சார்பாக கேட்டுக்கிறோம். சார் 26 நாள் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லைங்களா? கேஜிஎஃப் மீடியால எல்லாரும், மீடியா சரி பிரஸ்ல எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்மள மீடியாவோ இவங்களால தான் அவங்களுக்கு டொனேஷனும் சரி எல்லாத்தையும் வந்தது. சில உங்களுக்கெல்லாம் 26 நாள் பேமெண்ட்டை கட்டாயிட்டு கரெக்டுங்களா? அது வரவு செலவு அன்னைக்கு ஒரு போன மாசம் மீட்டிங்ல நாங்க எல்லாம் கொடுத்துருக்கோம், சரியா போச்சுன்றாங்க. யாரும் நீங்க யாரும் கேட்கலையா? இல்ல சார், அவங்க வந்து எதுக்கு எவ்வளவு செலவாயிச்சுன்னு போட்டுக்கிறாங்க. ஒரு 2.5 லட்சம் ரூபாய் ஏதோ மிச்சம் இருக்குது. ஒரு 25 மூட்டை அரிசி வேணா ஒன்று ஏதோ கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க, கணக்கு அவங்க கொடுத்துக்கிறாங்க. அது வந்து ஒரு நம்மளுக்கு குரூப் ஒன்று இருக்குங்க, அவங்க பெம்பல் நான் பர்மனெண்ட் ஒர்க்கர் குரூப்னு ஒன்று, ரெட்கோ குரூப்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அந்த குரூப்பில் போட்டாங்க மிச்சம் 2.5 லட்ச ரூபாய் எது இருக்கிற மாதிரி ஒரு 25 பேக் அரிசி இன்னும் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க கேட்டாங்க, நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டாங்க என்ன ஆச்சு அந்த பைசான்றதுக்கும். அப்போ கேள்வி கேட்குற அப்புறமா அவங்க வந்து இவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டுக்கிறாங்க சார்.